ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வரை. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இன்றைக்கு நாம் ஏனோக்கினுடைய வாழ்விலே இருந்து சில குறிப்பிட்ட காரியங்களை சிந்திக்கவும் கற்றுக்கொள்ளவும் போகிறோம். இவனை குறித்து வேதத்தில் 3 இடங்களில் மட்டும்தான் எழுதியிருக்கிறது. அந்த 3 இடங்களில் உள்ள பகுதிகளை இணைத்து நாம் சிந்திக்கும் போது நமக்கு ஒரு முழுமையான ஒரு சத்தியம் கிடைக்கிறது. நாம் அவைகளை இன்றைக்கு சிந்திப்போம். இந்த ஏனோக்கு, அவனை குறித்து வேதம் துவங்குவதே அவனுடைய 65வது வயதில் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தான் என்று துவங்குகிறது. 65வது வயது. அந்த வருஷம் வந்த பின்பு வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். சஞ்சரித்து, அந்த வார்த்தையை ஆங்கில வேதம் சொல்லுகிறது he walked with God என்று சொல்லுகிறது. கடவுளோடு வாழ்ந்தான் என்கிற பகுதியை ஆம்பிளிஃபைட் பைபிள் இப்படியா சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, he walked in habitual fellowship with God. habitual அப்படின்னா தினசரி ரெகுலரா இருக்கிறதான ஒரு வாழ்வு முறை. தினசரி ரெகுலரா இருக்கிற ஒரு ஹேபிட், ஒரு ஹேபிச்சுவல் ஃபெல்லோஷிப். ஸோ தினசரி அவன் கடவுளோடு உள்ள ஒரு உறவில் இருந்தானாம். பிரியமானவர்களே, நாம் ஒரு விஷயத்தை இங்கே நினைவு கூற வேண்டும். என்ன? கடவுள் ஆவியாய் இருக்கிறார். ஒருவனும் ஒரு காலம் கடவுளை கண்டது இல்லை. அது ஏனோக்கும் சேர்த்துதான். ஆகவே பார்க்க முடியாத அல்லது பார்த்திராத கடவுளோடு தினசரி ஒரு ஹேபிச்சுவல் ஃபெல்லோஷிப், அவரோடு இணைந்து வாழ்ந்தான், நடந்தான் இன் இஸ் என்டையர் லைஃப் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக கடவுளோடு ஒரு மனிதன் தொடர்ச்சியான ஒரு உறவில் ரெகுலரா இருக்க முடியும் என்றால், unless otherwise, if he has a fear and reverent and obedience and believe or faith என்கிற இவைகள் எதுவும் இல்லாமல் அது அவன் வாழ்க்கையில் நடந்துவிட முடியாது. Do you believe that one? கடவுள் பரிசுத்தம் உள்ள இந்த அண்ட சராசரங்களை படைத்த அந்த கடவுளோடு தினசரி உறவு, which means habitual fellowship, நெருக்கமான ஒரு நட்பு அல்லது நெருக்கமான ஒரு உடன் வாழ்வது என்பது விசுவாசம் இல்லாமல், தெய்வ பயம் இல்லாமல், கீழ்ப்படிதல் இல்லாமல் நடந்து விடாது இல்லையா? ஆகவே இந்த காரியங்கள் எல்லாம் ஏனோக்கினுடைய வாழ்க்கையிலே இருந்திருக்கிறது. அவைகள் இருந்ததனால் மட்டுமே அவன் கடவுளோடு நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இதை நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாய் சிந்திப்பதற்கு அடுத்தடுத்த பகுதிகளுக்கு கடந்து போகலாம். அதற்கு முன்பு இதே பகுதியிலே வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அவன் காணப்படாமற் போனான். கடவுளோடு அவன் வாழ்ந்து கொண்டே இருக்கும்போது, சஞ்சரித்து கொண்டே இருக்கும்போது, when he walked with God, all of a sudden one day he was disappeared. அவன் இல்லை, அவன் காணப்படாமற் போனான். அவன் காணப்படாமற் போனான் என்பதை வேதம் எப்பொழுது எழுதுகிறது என்றால், அவன் காணப்படாமற் போனதற்கு பின்பு 2000 வருஷத்துக்கு அப்புறம் தான் எழுதியிருக்குது. இந்த ஆதியாகமத்தை ஏனோக்கு காணப்படாமற் போனதுக்கு அப்புறம் 2000 வருஷத்துக்கு அப்புறம் தான் மோசே எழுதுறாரு. மோசே எழுதும்போது முதலாவது அவன் காணப்படாமற் போனான் என்பதோடு ஒரு புள்ளி ஸ்டாப் வைக்குது வேதம். வச்சுவிட்டு எப்படி என்கிற கேள்விக்கு தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று அப்பொழுதுதான் இணைக்கிறது வேதம். அதுவரைக்கும் ஏனோக்கினுடைய மகன் மெத்துசலாவாகட்டும் அல்லது ஏனோக்கோடு வாழ்ந்து கொண்டிருந்த மற்ற மக்கள் ஆகட்டும், அதற்கு பின்பு நோவா காலத்தில் உலகம் அழியும் வரைக்குமான வாழ்ந்து கொண்டிருந்த எல்லா மக்கள் ஆகட்டும், ஒருவருக்கும்
ஏனோக்குக்கு என்ன ஆயிற்று என்று தெரியாது. அப்பொழுது தெரியாது. ஏனெனில் வேதம் எழுதப்படவில்லை. கடவுள் யாரிடத்திலும் சொல்லிவிட்டு ஒண்ணு ஏனோக்கு எடுத்துக்கல. ஆகவே அன்றைக்கு ஏனோக்கு ஒரு மிஸ்ட்ரி ஃபார் த பீப்புள். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த மக்களுக்குள் அவன் ஒரு பேரதிசயம், ஒரு ஆச்சரியம், ஒரு பெரிய ரகசியம். என்ன ஆயிற்று அவனுக்கு யாரை கேட்டாலும் தெரியாது. இஃப் யூ கோ தட் டைம். பட் ஆஃப்டர் 2000 years பைபிள் ரெக்கார்டட் God took him என்று. கடவுள் அவனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அவனிடத்தில் என்னென்ன இருந்திருக்க வேண்டும், அவன் எவ்விதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்திருக்க வேண்டும் என்பது நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று, நாம் கேள்வி எழுப்ப வேண்டிய ஒன்று. வேதம் சொல்லுகிறது ஏன் அவனை கடவுள் எடுத்துக்கொண்டார். முதலாவது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள். அங்கே விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். கவனிச்சிங்களா? ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதனுடைய காரணம் என்ன என்று இங்க எபிரேயர் புத்தக ஆக்கியோன் எழுதுகிறார். அங்கே அவன் காணப்படாமற் போனான். அந்த மிஸ்ட்ரிக்கான விடை வேதம் எழுதும் போது கடவுள் எடுத்துக்கொண்டார். இதோடு முடியுது. கடவுள் ஏன் அவனை எடுத்துக்கொண்டாராம்? ஒன்று, எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இவனுக்குள் இருந்த சிறப்பு இயல்பு என்ன என்பதற்கு வேதம் இங்கே பதில் சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே, by the faith he was taken up. மரணத்தை பார்க்காமல் அவன் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்போ மரணத்தை பார்க்காமல் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று அவன் விசுவாசித்தானா என்றால் இல்ல, தெரியாது. அவன் எதை விசுவாசித்தான் என்றால் அடுத்த வசனம் சொல்லுது, தேவன் ஒருவர் உண்டு என்று அவன் விசுவாசித்தான். முதலாவது. ஏன் என்றால் கடவுளை பார்க்க முடியாது. பட் he was walked with God, with a fellowship. இல்லையா? ஆகவே அவன் ஒன்றை விசுவாசித்தான். அது என்ன என்றால் தேவன் ஒருவர் உண்டு என்று அவர் விசுவாசித்தார். ஏனோக்கு. பிரியமானவர்களே, ஏனோக்கு பிறந்த போது இந்த உலகத்தில் ஆதாமுக்கு 622 வயசு. ஏனோக்கு இந்த உலகத்தில் பிறந்த போது ஆதாமுக்கு 622 வயசு. ஆக ஏனோக்கு பிறந்த பின்பு 308 ஆண்டுகள் ஆதாம் உயிரோடு இருந்தார். 308 ஆண்டுகள். இந்த 308 ஆண்டுகளும் இவர்கள் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தானே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. உலகம் அப்பொழுது பகுக்கப்படவில்லை, மக்கள் சிதற போகல, எல்லாருக்கும் ஒரே பாஷை தான். ஆகவே காயினுடைய சந்ததி மட்டும் தான் தனியா போயிடுச்சு. இந்த 308 ஆண்டுகளும் இவர்கள் எல்லோரும் சந்திக்க வாய்ப்பு பெற்றவர்கள். ஆகவே இந்த ஏனோக்கு அடிக்கடி ஆதாமை சந்தித்து பேசியிருக்க கூடும். ஏதேனிலே கடவுளோடு நீங்கள் இருந்தீங்கல்ல, யூ ஆல்ரெடி மீட் காட் எவ்ரி டைம், காட் டாக் டு யூ இன் பர்சன். ஹவ் வாஸ் தட்? எப்படி இருந்தது அது? கடவுளோடு இருப்பது என்பது என்ன, எப்படி என்று அடிக்கடி இவன் கேள்வி எழுப்பியிருப்பான் என்று நான் நினைக்கிறேன். காரணம், கடவுள் ஒருவர் உண்டு என்பதை இவன் யார் வழியாக கேட்டிருக்க முடியும்? எக்ஸப்ட் ஆதாம். ஆதாம் மட்டும்தான் கடவுளோடு நேரடி தொடர்பில் இருந்தவன். முதலாவது, கடவுள் உருவாக்கினவன், கடவுளோடு பேசினவன், பதில் சொன்னவன் கடவுளுக்கு, கடவுள் கேள்வி எழுப்பும் போது கேட்டவன் இல்லையா? ஆக ஆதாம் சொல்ல மட்டுமே கடவுள் உண்டு என்பதை அறிந்திருக்க முடியும் இவன். ஆகவே இவன் கடவுளுக்கு பிரியமானவன் என்று இவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பு கடவுள் சொன்னாராம். உலகம் சொல்லல, கடவுள் சொன்னாராம். ஆகவே அவன் கடவுளுக்கு எப்படி பிரியமுள்ளவனாய் மாற முடியும்? விசுவாசத்தினாலே. என்ன விசுவாசத்தினாலே என்றால் கடவுள் இருக்கிறார் என்று விசுவாசிப்பதனாலே, கடவுள் ஒருவர் உண்டு என்று விசுவாசிப்பதனாலே. அதோடு கூட
அப்படி இருக்கிற அந்த கடவுளை யாரெல்லாம் தேடுகிறார்களோ, those who diligently seek him, கடவுள் அவர்களுக்கு பரிசு கொடுக்கிறார் அல்லது பலன் தருகிறார், அல்லது God is a rewarder of those who diligently seek him என்பதை அவன் நம்பினான். அதை அவன் நம்புவதனால் மட்டுமே அவன் கடவுளுக்கு பிரியமாயிருந்தான். அதை நம்பாமல், அதில் விசுவாசம் இல்லாமல் கடவுளுக்கு பிரியமாய் இருப்பது இட் இஸ் இம்பாசிபிள் என்று ஆங்கில வேதம் சொல்லுகிறது. இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் டு ப்ளீஸ் காட் வித்தவுட் ஹேவிங் ஃபெய்த். வாட் ஃபெய்த்? அக்கார்டிங் டு திஸ் வேர்ட்ஸ், காட் இஸ் தேர். இப்படி அவன் விசுவாசித்ததனாலே அவன் பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். சாட்சி பெற்றதோடு கூட அவன் தேவனோடு நடந்தான், விசுவாசத்தினாலே எடுத்துக்கொள்ளப்பட்டான். இந்த விசுவாசம் அவனுக்குள் வருவதற்கான ஒரு வழி ஆதாம் என்று நான் சொன்னேன். இன்னொரு வழி எது என்று பார்த்தால், அதே ஆதியாகமத்துக்கு வாங்க, 5ஆம் அதிகாரம் வசனம் 21. ஏனோக்கு 65 வயதான போது மெத்தூசலாவை பெற்றான். Then, இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது, then Enoch walked with God 300 years. Then, அதாவது ஏனோக்கு மெத்துசலாவை பெறுகிற வரைக்கும் அன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த எல்லா மக்களைப் போல இயல்பான ஒரு வாழ்க்கை, எதை குறித்தும் கவலையற்ற சாதாரண ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருந்தான். சாதாரணமாகவே மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அது போலதான் இருந்தான். ஆனா மெத்துசலா பிறந்தவுடன் அவன் வாழ்க்கையினுடைய கோணம், திசை, நோக்கம் மாறுகிறது. எப்படி மாறுகிறது? கடவுளோடு அவன் நடந்தான் என்று சொல்லுகிறதே, அது மெத்துசலா பிறந்ததுக்கு அப்புறம் தான் நடக்குது அவன் வாழ்க்கையில. ஏன் நடந்தது என்றால், மெத்துசலா என்கிற பெயருக்கு ஒரு அர்த்தம் உண்டு. மெத்துசலா என்றால் at is death, the flood will come forth. என்ன வெளிப்படுத்துகிறார்? இந்த குழந்தை மரிக்கும் போது வெள்ளம் வரும் என்று, இந்த குழந்தை மரிக்கும் போது வெள்ளம் வரும் என்று வெளிப்படுத்துகிறார். இப்படி வெளிப்படுத்தினவுடன் வெள்ளம் வரும், அந்த வெள்ளம் ஒரு அழிவாய் இருக்கும் என்பதை இணைத்து வெளிப்படுத்துகிறார். இதை கேட்டவுடன் தான், பேரிட்டவுடன் வெளிப்படுத்தப்படுகிறது. வெளிப்படுத்தவுடன் இவனுக்கு பயம் வருகிறது. என்ன பயம் வருகிறது என்றால், ஒரு அழிவு, ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது, ஒரு அழிவு இருக்கிறது. எப்பொழுது அந்த அழிவு வரும்? இந்த பிள்ளை மரிக்கும் போது என்கிற உணம் வந்த உடனே அன்று துவங்கி அவனுடைய நோக்கம் மாறுகிறது. மாறி கடவுளை சார்ந்து கொள்ள, கடவுளோடு நடக்க, அல்லது கடவுளின் வழிகளின்படி செய்ய. கடவுளுடைய வழி என்ன என்று அப்பொழுது யாருக்கும் போதிக்கப்படலை. அவ்வளவுதான், எந்த சட்டமும் கொடுக்கப்படாத நாட்கள். ஆகவே இவன் கடவுளோடு நடக்க வாஞ்சையை எப்படி பெறுகிறான் என்றால், கடவுள் இதை அவனுக்கு வெளிப்படுத்தின போது, மெத்துசலா என்று. அப்போ அன்று துவங்கி அவன் எப்பொழுதெல்லாம் அந்த குழந்தையை மெத்துசலா என்று கூப்பிடுகிறானோ, அப்பொழுதெல்லாம் he was reminded that the judgment is going to come. மெத்துசலா என்று அவன் கூப்பிடுகிற போது அவனுக்கு உடனடியாக என்ன நினைவு வரும்னா, when you die the flood will come forth. இவன் மரிக்கும் போது வெள்ளம் வரும், ஆக அழிவு வரும், ஆகவே நியாய தீர்ப்பு இருக்கிறது என்கிற ஒரு தொடர்ச்சியான செய்தி அவனை கூப்பிடுகிற போதெல்லாம் இவனுக்கு முதலாவது. ஆகவே whenever he see his son, whenever he call his son, he was reminded that judgment which God is already spoke to him. ஆகவே அவன் கடவுளோடு ஒரு habitual fellowship அப்பொழுது தான் துவங்குறான். எப்பொழுதிருந்து? after he got birth his son, then he start to have a fellowship with God என்று வேதம் சொல்லுகிறது. then, அப்பொழுதிருந்து. பிரியமானவர்களே, கடவுளுடைய அன்பு மெத்துசலாவுடைய வாழ்க்கையில வெளிப்படுது. if you see carefully, மனித குலத்தின் மீது கடவுள் எவ்வளவு அன்புள்ளவராய் இருந்தார் என்பதை after he revealed the meaning of his name, what is God will going to do என்று சொல்லிவிட்ட பின்பு, கடவுளுடைய அந்த லாங் சஃபரிங், நீண்ட அன்பு, the tremendous love on humanity
was revealed how God allowed Methuselah to live a long life. 969 years. 969 years. Why? God was showing his long suffering, நீடிய பொறுமை, அன்பு on humanity. ஏனோக்கு மெத்துசலா என்கிற பெயரை சொல்வதின் வழியாகவும் கடவுள் தனக்கு வெளிப்படுத்தின ஆர்டிஸ்ட் டெத் த ஃப்ளட் வில் கம் என்கிற வார்த்தையின் அடிப்படையிலையும் மக்களுக்கு செய்திகளை சொன்னான். பை காலிங் இஸ் சன் அண்ட் ஆல்சோ ஸ்பீக்கிங். இவன் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு மெத்துசலா was giving message to people by his name, not by his word. Whenever people call Methuselah, they know what is the meaning. When the time artist death, flood will come forth. But nobody believed except Enoch. ஏனோக்கை தவிர வேறு ஒருவரும் விசுவாசிக்கவில்லை. அப்போ இவன் விசுவாசத்தினாலே பார்க்க முடியாத அல்லது பார்க்காத கடவுளோடு நடந்தான். and God testified that he was pleasing. and 300 ஆண்டுகள் நடந்தான். ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஒரு மாசம் 2 மாசம் இல்ல, 300 வருடங்கள். அந்த 300 வருடங்கள் கடவுளோடு நடப்பதற்கு இவன் துறவியாய் மாறிவிடவில்லை. மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். வேதம் சொல்லுகிறது, அதற்கு பின்பு அவன் அநேக குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். அதாவது குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான் மனைவியோடு, சக மனிதர்களோடு இயல்பான வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் கடவுள் மீது விசுவாசம், கடவுள் இருக்கிறார் என்று, கடவுள் பலன் தருகிறவர் என்கிற நம்பிக்கை, கடவுள் தனக்கு சொன்ன ஆர்டிஸ்ட் டெத் த ஃப்ளட் வில் கம் என்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட் நிறைவேறும் என்கிற ஒரு தெய்வ பயம், இவை எல்லாவற்றையும் உறுதியாய் பிடித்துக் கொண்டே அவன் குடும்ப வாழ்க்கையும் வாழ்ந்தான், கடவுளோடு இசைந்திருந்தான். யூதா 1 அதிகாரம் ஒரே அதிகாரம் தான் அது, 14-15. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள் என்று யூதா ஏனோக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தை குறித்து எழுதுகிறார். ஏனோக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார் என்று சொல்லி ஆதியாகமும் எழுதவில்லை, எபிரேயரும் எழுதவில்லை, பட் யூதா எழுதுகிறார். ஆக கடவுள் ஒவ்வொரு காரியத்தையும் எபிரேயர் 1:1 சொல்வது போல பங்கு பங்காக வகை வகையாக தம்முடைய தீர்க்கதரிசிகள் வழியாக கடவுள் அவ்வப்போது திருவுளம் பற்றினார் என்பது போல எப்பொழுது எதை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை கடவுள் அப்பப்போது வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். அந்த அடிப்படையிலே ஏனோக்கு தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார் அப்பொழுது அவர் வாழ்ந்த காலத்திலே, அந்த 300 ஆண்டுகளிலே. ஆக பைபிள் சொல்லுகிறதான முதல் பிரீச்சர் யாரு? த ஃபர்ஸ்ட் பிரீச்சர் ஏனோக்கு. த ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் ஏனோக்கு. வாட் he was preached or what he prophesied? Judgment and also the second coming of Jesus Christ. இயேசுவின் வருகை. எதற்கு வருவார்? நியாயம் தீர்க்க வருவார். எப்பொழுது வருவார்? பின்னாளிலே வருவார். வரும்போது யாரோடு வருவார்? 1000 தம்முடைய பரிசுத்தவான்களோடு வருவார், தேவதூதர்களோடு வருவார் என்பதை அவன் அப்பொழுதே தீர்க்க தரிசனமாக அறிவித்து விட்டான். ஆக இந்த ஏனோக்கு தீர்க்க தரிசனமாக அன்றைக்கு பேசியிருக்கிறான், கடவுள் வருவார், நியாய தீர்ப்பு தருவார் என்று. ஆனால் யாரை குறித்து என்று இங்கே யூதா இன்னொரு கோணத்தை இணைக்கிறார். இதிலே அவர் வாழ்ந்த போது அன்றைக்கு ஆர்டிஸ்ட் டெத் ஃப்ளட் வில் கம் என்று சொன்னது அன்றைக்கு நிகழப்போகிற காரியம். ஆனால் அன்றைக்கு அவர் ஒரு தீர்க்க தரிசனத்தையும் சொல்லியிருக்கிறார், கடவுள் ஒரு குறிப்பிட்ட மக்களை நியாயம் தீர்க்க வருவார் என்று. அந்த தீர்க்க தரிசனம் இங்கே
யூதா சமகாலத்தில், அதாவது யூதா வாழ்ந்த காலத்தில் சமகாலத்தில் இருக்கிற மக்களை, அதாவது முதல் நூற்றாண்டில் இருந்த மக்களை இணைத்து எழுதுகிறார். எழுதினதன் வழியாக இன்றைக்கு நாம் வாழ்கிற சமகாலத்தில், அதாவது முதல் நூற்றாண்டு முதல் இப்பொழுது 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உள்ள மக்கள், இனி வரும் காலத்தில் வருகிற மக்கள் ஆகிய எல்லோருக்குமான செய்தியை இங்கே இணைத்து கொடுக்கிறார். இதிலே அவர் சொல்வது என்ன என்றால், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து என்று எழுதுகிறார். இவர்களை குறித்து. அந்த இவர்கள் யார் என்று பார்க்கும்போது முதல் வசனத்திலிருந்தே வருகிறது. அதுதான் நம்ம இன்னைக்கு வாசிச்சோம். இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் இந்த புத்தகத்தை எழுத துவங்குவது என்ன, ஒரு ரட்சிப்பை குறித்து எழுதுவதுதான் அவருடைய நோக்கம். பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுத நான் விருப்பம் கொண்டிருந்தேன், கருத்து உள்ளவனாய் இருந்தேன். ஆனால் திடீரென்று கடவுள் எனக்கு வேறு ஒரு சிந்தையை கொடுக்கிறார். என்ன சிந்தை என்றால், விசுவாசத்திற்காக நீங்கள் போராட வேண்டும் என்பதை எழுதும்படி. ஆகவே நான் இப்பொழுது விசுவாசத்தை குறித்து, விசுவாசத்திற்கு நீங்கள் எப்படி போராட வேண்டும், ஏன் போராட வேண்டும், அந்த விசுவாசம் உங்களுக்கு என்ன செய்யும் என்பதை எழுதுகிறேன், ஏனெனில் அது அவசியம் என்று சொல்லி துவங்குகிறார். துவங்கிவிட்டு அவர் சில காரியத்தை சொல்லுகிறார். ஏன் விசுவாசத்தை சொல்ல வேண்டும் என்றால், சபைக்குள், முதல் நூற்றாண்டு சபைக்குள் சிலர் பக்க வழியாய் வந்திருக்கிறார்கள். பக்க வழியாய். இவர் சொன்னது ஒரு சபை என்கிற ஒரு கட்டிடத்திற்குள் கதவு இல்லாமல் ஜன்னல் வழியா வந்துட்டாங்கன்னு சொல்லல. அவர் என்ன சொல்லுகிறார்னா, சபைக்குள், சபை என்பது கட்டடம் அல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்கள் கூட்டம். அந்த சபைக்குள் சிலர் பக்க வழியாய் வந்து விட்டார்கள். இயேசுவிடத்தில் வருகிறவர்கள் எப்படி வருவார்கள்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாய், நீதி தரித்து கொண்டவர்களாய் உள்ளே வருவார்கள். அவர்கள் இயேசுவின் சரீரமாக இணைத்து கட்டப்படுகிறார்கள். பக்க வழியாய் வருவது என்பது இயேசுவின் வழியாக வந்திருந்தாலும் இயேசுவினுடைய கிருபையை மறுதலிக்கிறவர்கள். அதான் அவர் சொல்றாரு, கடவுளுடைய கிருபையை மறுதலிக்கிற பக்தியற்றவர்கள், தேவனுடைய கிருபையை அது எதற்காக கொடுக்கப்படுகிறதோ அதற்கு விரோதமாய் புரட்டுகிற அல்லது இயேசுவையே மறுதலிக்கிற சிலர் பக்க வழியாய், அதாவது they creeped in. creeped அப்படின்னா, நம்மெல்லாம் வீட்டுக்குள்ள கதவு வழியா போவோம். சின்ன சின்ன பூச்சிங்க இருக்குல்ல, 8 கால் பூச்சி அல்லது சாதாரண பூச்சிகள், இவைகள்லாம் வீட்டுக்குள்ள கதவு வழியா தான் வரணும்னு அவசியம் இல்லை, எப்படி வேணாலும் வரும். எனி ஸ்மால் கேப் வழியா உள்ள வந்துடும். அதே போல சபைக்குள் they move warmed slowly in the tight space. யாரு? பக்தியற்றவர்கள் வந்து விடுகிறார்கள் என்று சொல்லி இவர் எழுதுகிறார். அப்படி வந்த அவர்களுக்கு அவர்கள் கடவுளுடைய அந்த கிருபையை they turn that grace into licentious to make sin. அதாவது பாவம் செய்வதற்கான ஒரு லைசன்ஸ் கடவுளுடைய கிருபை. கடவுள் கிருபை தருகிறார், நீ பாவம் செய்தால் கிருபை பெற்றுக்கொள்ளலாம் என்று they turn the grace of God into a licentious to sin and they deny our Lord Jesus என்று எழுதுகிறார். எழுதிவிட்டு சில உதாரணத்தை சொல்கிறார். இஸ்ரவேல் மக்கள், தேவ தூதர்கள், சோதோம் குமாரா மக்கள் ஆகிய இவர்களை கடவுள் அழித்தார். தூதர்களை இரக்கம் காட்டாமல் கட்டி வைத்திருக்கிறார். மக்களை, ரட்சிக்கப்பட்டவர்களை அழித்தார். சோதோம் குமாராவை அவர்களுடைய பாவத்திற்காக அழித்தார் என்று சொல்லிவிட்டு 8ஆம் வசனத்திலிருந்து துவங்குறாரு. துவங்கி என்ன சொல்றாருன்னா, இவர்கள் யாரு? இந்த பக்தியற்ற சிலர், பக்க வழியாய் வந்த இவர்கள் தங்களை அசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். 8ஆம் வசனத்துல some of these men also by dreaming defile the flesh. யாரு? சோதோம் குமாரா மக்கள் டிஃபைல் பண்ணிட்டாங்க, இவர்களும் டிஃபைல் பண்றாங்க. and reject the authority. தேவதூதர்கள் கடவுளுடைய அத்தாரிட்டியை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. they also reject the authority and reveal angelic majestics. அவங்க இந்த 3 மக்களை, அத்தாரிட்டியை ஏற்றுக்கொள்ளாத இஸ்ரவேல் மக்கள், கடவுளை விசுவாசிக்காத இஸ்ரவேல் மக்கள், அத்தாரிட்டியை ஏற்றுக்கொள்ளாத விழுந்து போன தேவதூதர்கள், டிஃபைல் பண்ணிட்ட ஃப்ளஷ் உள்ள மக்களாகிய சோதோம் குமாரா ஆகிய இவர்களை எல்லாம் கடவுள் அழிச்சார்ல, அதே போல இவர்கள் இப்படி நடக்கிறாங்க. இப்போ சபைக்குள் வந்த பக்தியற்றவர்கள் நடக்கிறது மட்டும் இல்லாம கடவுளை குறித்து அவர்கள் தாறுமாறாக பேசுகிறார்கள். கர்த்தருடைய 10ஆம் வசனம் பாருங்க. These men reveal the things which they do not understand. கடவுளை குறித்த அநேக காரியங்கள் அவர்களுக்கு தெரியாது, ஆனால் அவர்கள் எப்படி வேணாலும் பேசுறாங்க. and the things which they know by instinct. ஆனால் தெரிந்திருந்தாலும் கூட சில காரியங்களை அவர்கள் ஒத்துக்கொள்ளாமல்
தங்களுடைய வார்த்தைகளினாலே எப்படியோ பேசுகிறார்கள் இந்த மக்கள். மட்டுமல்ல, அடுத்த உதாரணம் கொடுக்கிறாரு. காயினை போல, பீலையாமை போல, கோராவை போல. காயின் அன்பில்லாதவனாய், கடவுள் பயம் இல்லாதவனாய் நடந்தான். பீலையாம் பணத்திற்பின் ஓடினான். கோரா அதிகாரத்தை எதிர்த்து நின்றான். ஆக முதல் கொடுத்த 3 உதாரணம், இங்கே கொடுக்கிற 3 உதாரணம், இவர் எல்லாவற்றையும் இணைத்து அகைன் 12ஆம் வசனத்துல தீஸ் பீப்புள், அகைன் 13ஆம் வசனத்துல தீஸ் பீப்புள், அகைன் 14ஆம் வசனத்துல அபவுட் தீஸ் பீப்புள். பாருங்க, சில குறிப்பிட்ட மக்களை குறித்து இந்த யூதா ஏனோக்கு சொன்ன தீர்க்கதரிசனத்தோடு இணைத்து, இஸ்ரவேல் மக்கள் செய்த பாவத்தோடு இணைத்து, ஆதி தூதர்கள் விழுந்து போன தூதர்களுடைய பாவங்களோடு இணைத்து, சோதோம் குமாரா பட்டணத்து மக்களுடைய பாவங்களோடு இணைத்து, காயினுடைய பாவத்தோடு இணைத்து, பீலையாமுடைய பாவத்தோடு இணைத்து, கோராவுடைய பாவத்தோடு இணைத்து எழுதி இந்த மக்களுக்கு விரோதமாக அன்றைக்கே தீர்க்க தரிசனம் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆக வேதம் சொல்லுகிறது, அவபக்தி உள்ளவர்கள், அதாவது தெய்வபக்தி இல்லாதவர்கள், அவபக்தி உள்ளவர்கள், அவபக்தியாய் செய்த அவபக்தியான கிரியைகள், அவபக்தியான வார்த்தைகள். பார்த்தீங்களா? அப்போ நாம் செய்கிற காரியங்கள், ஆல் த ஆக்ஷன்ஸ் அண்ட் ஆல் த வேர்ட்ஸ், இஃப் இட் இஸ் நாட் வித் த ஃபியர் ஆஃப் காட், கடவுள் பக்தியோடு இல்லாமல் வார்த்தைகளோ செயல்களோ இருக்கும் பட்சத்தில் we also join this crowd, இவர்கள் என்கிற அந்த எண்ணிக்கையில் நாமும் நுழைஞ்சிடறோம். யாரை நியாயம் தீர்க்க வருகிறார்? அவபக்தியான வார்த்தைகளை பேசுகிற, அவபக்தியான செயல்களை செய்கிற மக்களுக்கு, இல்லையா? ஆகவே நம்மை நாம் சரியான முறையிலே அலசி பார்க்க வேண்டும். இவ்விதமான அந்த மக்களோடு அவர்களுடைய அடுத்த கிரியையும் சொல்றாரு. 16ஆம் வசனம், முறுமுறுக்கிறவர்கள், முறையிடுகிறவர்கள், தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்கள், இவர்களுடைய வாய் பெருமையானவைகளை அல்லது இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள் என்று சொல்லி, இந்த இவர்கள் என்று இவர் துவங்கினாரே, இவர்களை குறித்தே இந்த 16 வசனங்கள் எழுதுறாரு. இவர்களுக்காக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அது, அதை ஏனோக்கு சொன்னார் என்று சொல்லி. சோ திஸ், அந்த நாட்களிலே பக்தி இல்லாத மக்கள் சபைக்குள் வந்துவிட்டார்கள். வந்துவிட்ட அவர்கள் இயேசுவை மறுதலிக்கிறார்கள், தங்கள் செயல்களின் வழியாக, தங்கள் வார்த்தைகளின் வழியாக. அதோடு கூட கர்த்தருடைய கிருபையை புரட்டுகிறார்கள். மட்டுமல்ல, அவர்கள் வார்த்தைகளிலே கடவுளுக்கு உள்ள கனம் இல்லை, கடவுளுக்கு உள்ள அந்த மரியாதை இல்லை, கடவுளுடைய அந்த தன்மைக்கு, அந்த அதிகாரத்திற்கு இல்லை. ஆகவே வேதம் சொல்லுகிறது, ஆல் த ஹார்ஷ் வேர்ட்ஸ், ஹார்ட்ஸ், கடினமான வார்த்தைகள், ஆல் த ஹார்ஷ் வேர்ட்ஸ் என்று சொல்லுகிறது. அப்போ இவ்விதமாக இருக்கிற அந்த மக்கள் கூட்டத்தில் முதல் நூற்றாண்டிலே மக்கள் இருந்தது போலவே அடுத்த 20 நூற்றாண்டுகளிலும் மக்கள் இருக்கிறார்கள் சபையில். தெய்வ பக்தி இல்லாத, ஆனால் சபைக்குள் உட்கார்ந்திருக்கிற மக்கள் கூட்டம். எனவே தான் இந்த வசனங்கள் கவனமாக பார்க்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய வசனங்கள். இப்போ நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். மல்கியா 3ஆம் அதிகாரம் 13, 14, 15 ஆகிய வசனங்கள். கடவுள் சொல்லுகிறார் அங்கே மல்கியாவில், நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதால என்னன்னு பார்த்தோம், கடின வார்த்தைகளுக்காக நியாயம் தீர்க்க வருகிறார். கடின செய்கைகள், கடின வார்த்தைகள். இங்கே கடவுள் இஸ்ரவேல் மக்களை பார்த்து, உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு விரோதமாய் கடினமாய் இருக்கிறது, ஹார்ஷ் வேர்ட்ஸ். அது என்ன கடினமான வார்த்தை நாங்கள் பேசினோம் என்று இந்த மக்கள் கேட்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தா, தேவனை சேவிப்பது விருதா. கடவுள் இருக்கிறார் என்று ஒத்துக்கொள்வது, அல்லது கடவுளை சேவிப்பது, கடவுளை நம்புவது, அதெல்லாம் பிரயோஜனமற்றதுங்க, ஒன்றும் கிடையாது இந்த நாட்கள்ல என்று பேசுகிற மக்கள் இருக்காங்களே, அவர்கள்லாம் இந்த லிஸ்ட்ல தான் வராங்க. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வதனாலோ அல்லது சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக தூக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? இந்த மக்கள் கேட்கிறாங்க. இப்ப கூட பாருங்க, அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோம். அதாவது எப்படி வேணாலும் வாழ்றவங்க கூட பாக்கியவான் தானே.
சொத்து வச்சுனுக்கிறான், சுகம் வச்சுனுக்கிறான். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். அவர்கள், இந்த அகங்காரிகளும் தீமை செய்கிறவர்களும் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். இது கடவுள் சொல்றாரு. அவர்களுடைய கடின வார்த்தை என்ன? கடவுளை சேவிப்பது விருதா, கடவுளுடைய கட்டளைகளை கைக்கொள்வது வீண், கடவுளுக்கு முன்பாக துக்கித்து நடப்பது பிரயோஜனமற்றது. அகங்காரிகள் நன்றாக செழித்து வாழுகிறார்கள், தீமை செய்கிறவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன தொந்தரவு வந்தாலும் விடுவிக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் அவங்க பேசின கடினமான வார்த்தை, பிரயோஜனமற்ற வார்த்தை. இவ்விதமான வார்த்தை பேசின அந்த மக்களை கடவுள் சொல்லுகிறார், நீங்கள் பேசுகிற வார்த்தை எனக்கு விரோதமாய் கடினமாய் இருக்கிறது. இப்போ இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36-37. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவாய். கவனிச்சிங்களா? அவர்களுடைய வார்த்தைகள் வீண் வார்த்தைகள், கடின வார்த்தைகள் என்று தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். புது உடன்படிக்கை சபையிலே, முதல் சபையிலே அவ்விதமான மக்கள் இருக்கிறாங்க. முதல் நூற்றாண்டுல இஸ்ரவேல் மக்களுக்குள்ளும் கடின வார்த்தைகள் பேசுகிறவர்கள் இருக்கிறாங்க. இப்போ இயேசு தன்னுடைய ஊழிய காலத்திலே அவருக்கு முன்பிருந்த மக்களுக்கும் அதை தொடர்ந்து நமக்கும் சேர்த்து சொல்லுகிறார், மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் கடைசி நாளிலே என்பது தீர்க்க தரிசனம். ஏனோக்கு வழியாய், இயேசு வழியாய் எச்சரிப்பு. கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் வார்த்தைகளுக்கு. மட்டுமல்ல, அன்றைக்கு இருந்த உலகம் மெத்துசலா என்கிற பெயரை கேட்டவுடன் "At his death, flood will come" என்கிற ஒரு நியாய தீர்ப்பை அறிந்து கொண்டது போலவே வேதம் சொல்லுகிறது, இந்த உலகம் அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா மெத்துசலா "At his death, the flood will come" என்று சொன்னதை ஏனோக்கை தவிர யாருமே விசுவாசிக்கல. அவர்கள் வாழ்ந்த போது யாருமே விசுவாசிக்கல. இன்றைக்கு இந்த உலகம் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற வார்த்தையை வேதம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிருச்சு. How many of us believing? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? அழிந்து போகிற ஒரு பொருளை தான் நம்ம வச்சுக்கிறோம். வீடு, பணம், காரு என்கிற எல்லாமே அழிந்து போகிற பொருள், அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் தெளிவா பார்க்கணும்னா திருப்புங்கள் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு, நல்லா கவனிங்க, வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. யூதால என்ன பார்த்தோம்? அவபக்தி உள்ளவர்கள், அதாவது தேவ பக்தி இல்லாதவர்கள், அன்காட்லி பர்சன்ஸ். இங்கே மறுபடியும் பாருங்க, தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவதற்காக இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் 10ஆம் வசனம், கர்த்தருடைய அந்த நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறவைகளாய் இருக்கிறபடியால் நீங்கள், பேதுரு அன்றைக்கு இருந்த மக்களுக்கு எழுதுகிறார், இப்பொழுது நமக்கும் சொல்லுகிறார், நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தெய்வ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். மறுபடியும் சொல்றாரு. அப்போ நல்லா கவனிங்க, இந்த பூமி அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த வானம் அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அக்கினிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆக மெத்துசலா வழியாக ஏனோக்கு சொன்ன வார்த்தைகளை விசுவாசியாத மக்கள் இருந்து அழிக்கப்பட்டார்கள் நோவா காலத்துல. அதே போல இந்த வசனம் 2000 ஆண்டுகளாக
கிறிஸ்துவ உலகத்தில் வேதத்தை உடையவர்கள், வேதத்தை கேட்டவர்கள், வேதத்தை பிரசங்கிக்கிறவர்கள் வழியாக கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. நமக்கும் வருகிறது, நாமும் கேட்கிறோம், பேசுகிறோம். நாம் இதை விசுவாசிக்கிறோமா? அழிவுக்காக நாம் இந்த உலகம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்மளுடைய செய்கைகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அவர்களுடைய செய்கைகளைப் போலவே அவபக்தியான செய்கைகள். நம்முடைய வார்த்தைகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அவர்களுடைய வார்த்தைகள் கடின வார்த்தைகளாக இருந்தது போலவே. ஆகவே நம்முடைய செய்கைகள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் கடவுள் கணக்கில் வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நியாய தீர்ப்பு உண்டு. நாம மோஸ்ட்லி மெஜாரிட்டியா எவ்ரி கிறிஸ்டியன் வில் பிலீவ் தட் ஒன். நியாய தீர்ப்பு உண்டுன்றத வெரி ரேரா சில பீப்புளை தவிர. கவனிங்க, சில வார்த்தைகளை உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 17:31 அதனுடைய மையப்பகுதி. பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்க்கப் போகிறார். கடவுள் முன்குறித்த மனுஷனை கொண்டு, அதாவது இயேசுவை கொண்டு இந்த பூமியை நியாயம் தீர்க்கப் போகிறார். மீண்டும் இன்னொரு வசனம், ரோமர் 2:16 வசனம். என்னுடைய சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளில் இது விளங்கும். ஆக இயேசுவை கொண்டு கடவுள் ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார், மனிதர்களுடைய அந்தரங்கத்தை குறித்து கூட. முதலாவது எல்லா மனுஷரையும், தென் மனுஷருடைய அந்தரங்கத்தை, அதோடு கூட இப்பொழுது ரோமர் 14:10 வசனம். நாம் எல்லோரும் மையப்பகுதி, கடைசி பகுதி, கிறிஸ்துவனுடைய நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நிற்போம். We all, every human beings, all Christians and non-Christians, everybody, எல்லோரும் கர்த்தருடைய நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நிற்போம். நிற்கும்போது கடவுள் எல்லோரையும் நியாயம் தீர்ப்பார், எல்லா கிரியைகளையும் நியாயம் தீர்ப்பார். அதோடு கூட வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 அதிலே, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின் படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஒவ்வொருத்தருடைய கிரியைகளின் படி. கவனிச்சிங்களா? இங்கே கிரியைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, மத்தேயுல வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கிரியைகள், வார்த்தைகள் ஆகிய இவைகள் கடவுள் கணக்கில் எடுத்துக்கொள்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே எல்லோருக்கும் பதில் தருகிறார் என்று இப்பொழுது சொல்லப்படுகிறது. பேதுரு அதை எழுதுறாரு. நம்ம ஆதி ஆகமத்தில் பார்க்குறோம், நோவா காலத்தில் அது நடந்துச்சு, சொன்னது போலவே. யூ cannot believe, according to Bible, exactly 969 years பாஸ் ஆன உடனே நோவாவுடைய 600வது வயதிலே 2ஆம் மாதத்தினுடைய 17ஆம் நாளிலே வெள்ளம் வந்தது, மழை வந்தது. ஆக அது அப்படியே நடந்தது. 300 ஆண்டுகள் நியாய தீர்ப்பை குறித்து, நீதியை குறித்து பிரசங்கித்தான் இந்த ஏனோக்கு. காரணம், அவனுக்குள் ஒரு பயம், ஒரு விசுவாசம், ஒரு ஒபீடியன்ஸ் இருந்துச்சு. நமக்குள் இன்றைக்கு ஏனோக்கை போலவே ஒரு விசுவாசம். என்ன விசுவாசம்? முதலாவது, கடவுள் இருக்கிறார் என்கிற விசுவாசம். இரண்டாவது, தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் தருகிறார். நம்ம எல்லாரும் அநேக பலன்களை அனுபவிச்சிருக்கிறோம். ஆகவே கடவுள் இருக்கிறார் என்று விசுவாசிப்பதனால் தான் நான் இங்கே இருக்கிறேன், நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. அவர் பலன் தருகிறார் என்பதை நாம் அனுபவித்திருக்கிறோம். நாம் அனைவருமே அதை ஒத்துக்கொள்வோம், இல்லையா? அதற்கடுத்து அவர் வர இருக்கிறார், நியாய தீர்ப்பு கொடுக்க இருக்கிறார். என் வார்த்தைகளை, என் செயல்களை, உங்கள் வார்த்தைகளை, உங்கள் செயல்களை கணக்கில் எடுத்துக்கொள்வார், பலன் தருவார். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த உலகம் அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அழிவுக்காக, அக்கினிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே எல்லாம் கடந்து போய்விடும். இந்த உலகம் கடந்து போய்விடும். அநித்தியமானவைகள் எல்லாம் கடந்து போய்விடும். நித்தியமானவைகள் மட்டுமே நிலை நிற்கும். நித்தியமானவைகள் கடவுள் அண்டையில் மட்டுமே இருக்கிறது. இந்த பூமியில் இருக்கிறது எல்லாம் அநித்தியமானவைகள். எனவே சபைக்குள் வருகிற நாம் தேவன் மீது பயம், பக்தி, விசுவாசம், அவர் பலன் தருகிறவர் என்கிற நம்பிக்கை, அவர் நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறவர் என்கிற எச்சரிப்பு என்கிற எல்லாவற்றையும் இணைத்தவர்களாய் இருக்க வேண்டும். இந்த செய்தி ஏனோக்கு வழியா நாம் கற்றுக்கொள்கிறோம். ஏனோக்கு
வேதம் எழுதப்படாத காலத்தில் ஜஸ்ட் ஒன்லி காது வழியா ஆதாம் கிட்ட இருந்து கேட்ட செய்தி மட்டும்தான். கடவுள் தான் எல்லாத்தையும் உருவாக்குனாரு. அவரு நான் மட்டும் தனியா இருந்தேன், என்னை தூங்க வச்சிட்டாரு. நான் முழிச்சு பார்த்தா என் பக்கத்துல என்னை போலவே சரீரம் உள்ள ஒரு பெண்மணி இருந்தாங்க. ஆகவே நாங்கள் 2 பேரும் கடவுளோடு பேசணும். பாவம் செஞ்சிட்டோம், கடவுள் அங்கிருந்து அனுப்பிட்டாரு. ஆனால் கடவுள் பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆசைப்பட்டாரு. ஒரு மரத்தை எங்களுக்கு காட்டினாரு, இதை சாப்பிடலான்னு சொன்னாரு, நாங்கள் அதை விட்டுட்டோம் என்று அநேக காரியங்களை ஆதாம் சொல்லியிருப்பார் தன்னுடைய நினைவை வைத்துக்கொண்டு. இவைகளை கேட்ட அவன் அந்த வாஞ்சை, த எக்ஸைட்மெண்ட். நாங்கெல்லாம் ஹாஸ்டலில் படிக்கும்போது எங்களுக்கு சின்ன சின்ன கதைகள், சாதாரண கதை, இன்னைக்கு அந்த கதையை நினைச்ச சிரிப்பு வரும். அந்த மாதிரிப்பட்ட கதைகளை கூட அப்படியே வாயிலிருந்து எச்ச விழுகிற அளவுக்கு கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா அப்போ அப்படி ஒரு ஆர்வம் இருந்துச்சு. நமக்கு காட்சிகளே இல்லாத நாட்கள். ஹாஸ்டல்ல சினிமா பார்க்க முடியாது, யூடியூப்ன்ற ஒன்று கிடையாது, ஃபோன் ஒன்று கிடையாது, எதுவுமே கிடையாது. நமக்கு ஒன்னே ஒன்று மக்கள் நமக்கு சொல்றது தானே படிக்கிற புத்தகம் தவிர. ஆகவே அவங்க சொல்றது, அவங்க சொல்லுகிற விதத்துல நாங்கள் அப்படியே விழுந்து போவோம். நான்லாம் அப்படி கவனிப்போம். இப்படிதான் அவர் எக்ஸைட்மெண்டா கேட்டிருப்பார் ஏனோக்கு ஆதாம் கிட்ட. அப்படி கேட்டதன் விளைவாக கடவுள் சொன்ன அதை, அதாவது கடவுள் சொன்னதுக்கு அப்புறம் தான் கேட்டிருப்பாரு. அது வரைக்கும் அவர் சாதாரண மனுஷனா இருந்திருப்பாரு. ஒன்ஸ் காட் said that one about his son, then suddenly his life was shocked. ஒரு ஷேக் ஆயிடுச்சு. அப்போதிலிருந்து ஆதாம தேடி போயிருப்பாரு. தென் தினசரி வாழ்க்கையில கடவுளோடு நடக்கிற, கடவுளுடைய வழிகளில் நடக்க வாஞ்சிக்கிற, கடவுளை பிரியப்படுத்துகிற, தொடர்ச்சியாய் செய்ய 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 கடவுள் தினசரி இவரோடு பேசுகிறார் பேசுகிறார் பேசுகிறார். ஒரு நாளில் கடவுள் பார்க்கிறார். பாருங்க, 300 ஆண்டுகளாக கடவுள் ஏனோக்கு சோதிக்கிறார். எப்படி சோதிக்கிறார்னா, at his death the flood will come ன்னு சொல்லிட்டாரு. அன்று துவங்கி இவன் வாழ்க்கையில் இருக்கிற மாற்றத்தை தினசரி கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறார். He was tested up to 300 years and God was satisfied. God said, come on, I will take you என்று எடுத்துக்கொண்டார். அவரை எடுத்துக்கொண்டார் கடவுள் 300 ஆண்டுகள் வாழ்ந்த பின்பு. இன்றைக்கு நமக்கும் இயேசு வருகிற போது, இயேசுவை விசுவாசிக்கிற நாம் அனைவரும் ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாக போகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஒரு நொடியிலே எப்படி ஏனோக்குவை கடவுள் எடுத்துக்கொண்டார், அதே போல நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் when the time comes. பட் அந்த டைம் வருகிற வரைக்கும் ஏனோக்குக்கு தெரியாது 300 ஆண்டுகளுக்கு அப்புறம் எடுத்துக்கொள்ளப்படுவோம்னு. நமக்கும் தெரியாது என்றைக்கு இயேசு வரப்போகிறார் என்று. ஆகவே இன்றைக்கு நாம் செய்தியை கேட்டு விட்டோம், வேத வசனங்களில் படித்து விட்டோம். நியாய தீர்ப்பு உண்டு, வார்த்தைகளுக்கு செயல்களுக்கு அக்கினிக்கு உலகம் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் ஏனோக்கு கேட்ட செய்தி போலவே லிட்டில். தென் நாமும் மறுவாக போகிறோம். செய்தியும் கேட்டாச்சு, வேதம் சொல்லுகிறது, நாம் அடிக்கடி படிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய வார்த்தைகளிலே, நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய நோக்கங்களிலே, செயல்களிலே நாம் எப்படி மாறுகிறோம்? ஏனோக்கை போல, அந்த நாளுக்கு பின்பு அவன் மாறினது போல எப்படி நாம் செயல்படுகிறோம் என்பதில் நாம் கவனமாயிருக்க வேண்டும். என்பதில் இந்த கிறிஸ்துவ உலகம் கவனமாயிருக்க வேண்டும். நம்மளுடைய ஒவ்வொரு செய்கைகள், ஈச் அண்ட் எவ்ரி டீட்ஸ், ஒவ்வொரு வேர்ட்ஸ், நாம் பேசுவதற்கு முன்பு, செய்வதற்கு முன்பு நாம் தீர யோசிக்க வேண்டும். வேத வசனம் என்கிறதான ஒரு ஜல்லடையில வச்சு ஜலிச்சு பார்க்கணும். கடவுள் நியாயம் தீர்க்கும் போது இது என்ன விதமான பலனை எனக்கு தரும்? கடவுளுடைய கணக்கிலே இது நியாயமாய் எடுத்துக்கொள்ளப்படுமா, அநியாயமாய் பார்க்கப்படுமா? கடவுளுடைய கணக்கிலே இது தேவ பக்தியாய் பார்க்கப்படுமா, தேவ அவபக்தியாய் பார்க்கப்படுமா, தேவ பக்தி இல்லாதவர்களாய் பார்க்கப்படுமா? வார்த்தைகள், செயல்கள் என்பதை நாம் அலச கற்றுக்கொள்ள வேண்டும். இட்ஸ் நாட் ஈஸி இன் திஸ் லைஃப். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில், நாம் வாழ்கிற பகுதியில் இருக்கிற மக்கள் மத்தியிலே இட் இஸ் நாட் ஈஸி. பட் இதை செய்யத்தான் நமக்கு பயிற்சி வேண்டும், இதை செய்யத்தான் நமக்கு ஞானம் வேண்டும், கடவுளுடைய கிருபை வேண்டும், வேத வசனங்கள் நமக்கு விளக்கி காட்ட வேண்டும். இதற்குத்தான். இதை தொடர்ச்சியாய் கேட்க ஒருவேளை கடினமாய் இருக்கலாம், ஆனால் இதை நோக்கித்தான் நாம் போய் கொண்டிருக்கிறோம். There is only one ending in this world, the judgment. No any other way. ஒன்று, இயேசு வருவதற்கு முன்பு நாம் நம்முடைய காலம் முடிந்து சாக வேண்டும், மரிக்க வேண்டும், மரித்து அடக்கம் பண்ண வேண்டும். இல்லை என்றால் இயேசு நாம் உயிரோடு இருக்கும்போதே வந்து நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டும். ஈதர் ஒன் நடந்தே ஆகணும். அதை நோக்கிதான் போய் கொண்டிருக்கிறோம்.
ஏனோக்கை போலவே 300 ஆண்டுகள் அநேக குழந்தைகளை பெற்று வளர்த்து, ஆனால் கடவுளோடு வாழ்ந்தான். கடவுள் எடுத்துக்கொண்டார். ஒரு நாள் வந்தபோது நாம் நம்முடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பம், வேலை என்கிற பல காரியங்களோடு வாழதான் கடவுள் அனுமதிக்கிறார். But the day when Enoch was taken up like that, நாம் எடுக்கப்படுகிற, சபை எடுக்கப்படுகிற, கடவுள் வருகிற, நியாயம் தீர்க்கிற, பலன் தருகிற அந்த நாள் உண்டு. இதைதான் நாம் ஏனோக்குடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, ஏனோக்குடைய வாழ்க்கையில விசுவாசம், கடவுள் பலன் தருகிறவர், கடவுளுடைய நியாய தீர்ப்பு உண்மை என்ற நம்பிக்கை ஆகிய இவைகளை எச்சரிப்பாக எடுத்துக்கொண்டு நாம் இவ்விதமாய் மாற வேண்டும். யூதாவினுடைய செய்தி வழியாக நம்முடைய செயல்கள், வார்த்தைகள் நியாய தீர்ப்புக்கு நடத்தும் என்கிற காரியங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே whoever comes to church, everybody is welcome in the church. Actually, Christian church, if they not still repented, then also they are welcome in the church. But those who accept God, the day they need to check their words and deeds. It's important. I don't want anybody to be deceived, to believe that சில நேரங்களில் சில சொத்து பத்திரம் இருக்குல்ல, பழைய பத்திரம், தாத்தா வச்சிருந்தது, அப்பா வச்சிருந்தது, இதை எடுத்துக்கிட்டு பிள்ளை பேங்க்ல லோன் வாங்க போகும், அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல கடன் வாங்க போகும். அங்கே போனால் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. அதை வாங்க போகும்போது தான் தெரியும் அது வேற யார் பேர்ல ரிஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கும், யார் பேர்லையும். அப்பதான் தெரியும் அவங்களுக்கு. ஆனா இது 20 ஆண்டுக்கு முன்னாடி, 10 ஆண்டுக்கு முன்னாடி, எப்பயோ கூட நடந்துட்டு இருக்கும். அது போல ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு நம்மளுடைய சொத்து நினைச்சுக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு வெளிச்சம் வரும்ல, ஐயோ யாரோ ஒருத்தன் பேர்ல இருக்குது அப்படின்னு உடனடியே போய் ஃபைட் பண்ணி காரியங்களை செய்வோம்ல. அது போல நாம் எல்லோரும் மோட்சத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது, பட் when you see the paper properly, somebody is registered போல நாம் தவறான பாதையில் போய் கொண்டிருக்கிறோம் என்று ஆகிவிடக் கூடாது. I don't want anybody, even including me, to be deceived. ஆகவே நம்முடைய வார்த்தைகள், செயல்கள் நாம் இந்த யூதா புத்தகத்தின் வழியாக, ஏனோக்கினுடைய வாழ்க்கை வழியாக கற்றுக்கொண்டு சரி செய்து பலனை பெற, ஆசீர்வாதத்தை பெற வாஞ்சிக்கிறேன். கடவுள் அவிதமான காரியங்களுக்கு நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அவிதமான எண்ணம் உள்ள, வாஞ்சை உள்ள, விருப்பம் உள்ள, கடவுள் பலன் தருகிறவர் என்கிற நம்பிக்கை உள்ள, விசுவாசம் உள்ள, தெய்வ பக்தி உள்ள மக்களாய் உங்களில் யார் எப்பொழுது ஆண்டவரிடத்தில் வந்தாலும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார், அரவணைக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவிதமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கடவுளை மகிமைப்படுத்த, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க. God bless you. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம்.